இன்று நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் நமது தலைவர்களை பார்த்து சினிமா வசனங்களை பேசுவது போல உங்கள் தலைவர்கள் என்ன சுதந்திர போராட்ட தியாக என்று விமர்சிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் இல்லை, கரும் பாறைகள் என்று சினிமா வசனத்தை பேசுவதை போல வீர வசனம் பேசுகிற அந்த தாவேக கட்சியை சேர்ந்த லயோலா மணி அவர்கள். அந்த லயோலா மணிக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், அந்த கரும் பாறைகளை உடைப்பதற்கு தான் திமுகவில் இளைஞரணி என்ற ஒரு அணி இருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். எங்கள் தலைமை கழகத்தால் கட்டுப்பாடோடு இருக்கிறோம். எங்கள் தலைமை, எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆணையிட்டால் நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயங்க மாட்டோம். ஏன் எந்த சிறைக்கு செல்லக்கூட அஞ்ச மாட்டோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திரு லாட்டரி சீட்டு ஆதரவு அர்ஜுனர்களே, இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் சிறு குழந்தைகளை கேட்டால் கூட சொல்வார்கள் 2026 திமுக ஆட்சிதான் என்று. ஆனால் எங்களுடைய இலக்கு 2026 இல்லை. அண்ணன் ராசாவால் போற்றப்படும் எங்களுடைய மகத்தான தலைவர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை 2029 பிரதமர் நாட்களை உட்கார வைப்பது என்ற ஒரே ஒரு இலக்காக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் டி ஜெகதீசன் அவர்கள் இளைஞரணி அறிமுக கூட்டத்தில் ஒன்று மட்டும் சொன்னார், கட்சியில் பதவி வாங்குவது முக்கியமல்ல, கட்சிக்கு உண்மையாகவும் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று. அப்போது ஒரு முகத்தை ஒன்று தெரிந்தது. ஃபுல் ஃபீலிங்கோட, ஃபுல் இன்ஸ்பிரேஷனோட, ஃபுல் எமோஷனோட சொன்னார், கண்டிப்பாக கட்சிக்காக நாம் இளைஞரை முன்னாமல் இருப்போம். அது மட்டுமல்ல, முக்கியமாக எங்கள் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் ராஜகுமார் அவர்களுக்கு உண்மையான விசுவாசம் இருப்போம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த என் மீது மட்டுமல்ல பெரம்பலூர் ஒன்றியத்தை பாசமாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரம்பலூர் ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் ராஜகுமார் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.